மார்க்கெட்டே அஜித் சாருக்கு இல்லையாமா? இல்லாம தான் 2025ல கூலியை விட தமிழ்நாட்டுல அதிக கலெக்ஷன் பண்ணுச்சா? குட் பேட் அக்லி சும்மா ப்ரோ. ஏதாவது என்னன்னா அந்த மனுஷன் இவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு 3 படம் குப்பையா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு டக்கு டக்குன்னு பண்ணி காசு சம்பாதிக்கிறதுலாம் இல்ல. அவரோட வேலை ஒரு நல்ல படம், இன்னொரு பக்கம் ரேசிங். அவரோட மைண்ட் அவர் பக்கம் எல்லாம் போகவே முடியாது. இந்த குறை சொல்றவங்க எல்லாம் வலைப்பேச்சு என்ன மேட்ருனா, அவங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் தேவைன்னா ஏன்பா இந்த டிஷர்ட்டை நாங்க போய் கஸ்டமைஸ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வரோம், நீங்க கேட்டீங்கன்னா எங்களால ஒரு கிரவுட் ஃபண்டிங் பண்ணி உங்களுக்கு தர முடியாதா? அப்போ அஜித் சார் சைட்ல இருந்து காசு வரலன்றதுக்காக வலைப்பேச்சு என்ன பண்றாங்கன்னா திட்டுறது. அஜித்துக்கு மார்க்கெட் இல்லை. நான் கேட்கறேன், அந்த பிஸ்மியா அந்த ஒருத்தர் ஒரே ஒரு டிக்கெட், ஒன்லி ஒன் டிக்கெட், நான் மெயின் ஸ்கிரீன் வேணாம், செகண்ட் மெயின் ஸ்கிரீன் வேணாம், கடைசியா 6வது 7வது ஒரு ஸ்கிரீன் இருக்குல்ல, அந்த ஸ்கிரீன்ல கொஞ்சம் இது மட்டும் வாங்கி கொடுங்க டிக்கெட். மங்காத்தா 2 வேணும். வெங்கட் பிரபு சார் மங்காத்தா 2 பண்ணணும். ஆமா கண்டிப்பா மங்காத்தா 2 வேணும். ஏகே சாருக்கு எப்படி வேணா நீங்க பண்ணுங்க. பட் ஆனா அதுல யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்பல்சரி. சோ மங்காத்தா 2 கம்பல்சரியா வேணும். மங்காத்தா வேற லெவல்ல இருந்தது, தொண்டை போயிருச்சு. அது முன்னாடி நான் ப்ரிப்பேர் தலை என்னைக்கு அவர் படத்தை பார்த்தாலுமே எனக்கு அவரோட டைலாக்லாம் அப்படியே நைட்டு மிட் நைட்ல எழுப்பி கேட்டா கூட அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அப்படி இந்த படத்துல ஒரு டைலாகும் அப்படி ஒரு வெறி ஏறி போய் கிடக்குது எல்லாருக்கும். இன்னைக்கு வேக்சின் போடுற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏகேன்ற வேக்சின் போட்டாதான் சரியாகும். அப்படி ஒரு செலிப்ரேஷன் ப்ரோ. படையப்பா இந்த ரீ ரிலீஸு, படையப்பா கில்லி எனக்கு அதெல்லாம் விட இது ஒரு படி மேல இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி ஒரு செலிப்ரேஷன் மாசு. தலைவருக்கு அப்புறம் சிகரெட்டை ஸ்டைலா பத்த வச்சிரு அவர் தான் ஏகே. ஐயோ பிஜிஎம் அதான் முடியல ப்ரோ. நானு யுவன் சங்கர் ராஜாவோட வால்பேப்பர் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தேன் ப்ரோ. போட்டோ எடுத்து கொடுக்குறேன் ப்ரோன்னு ஒருத்தர் எடுத்துட்டு போனாரு. இன்னும் ரிட்டர்ன். அதுதான் இந்த படத்துல ஒரு டிசப்பாயின்மெண்டா பாக்குறேன். எனக்கு அதுதான் ஒரு கஷ்டம். ஏன்னா யுவன் அண்ணனோட போட்டோ நீங்க எடிட்ல போட்டுருங்க. யுவன் அண்ணனோட போட்டோவை அப்படி வச்சு ரஜினி சார ஒரு கேள்வி கேட்கணும். சார் என்ன சார் யுவனுக்கு திறமை இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க, ஏன் படத்துக்கு கொடுக்க மாட்டீங்க? இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட படத்துல யுவன் சங்கர் ராஜா ஒரு மியூசிக் கூட பண்ணல. அது எவ்வளவு ஒரு வருத்தமா இருக்கு எனக்கு. அது நீங்க தயவுசெய்து ஒரு படம் ரஜினி சார், நீங்க ஒரு படம் யுவன் அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுங்க. மங்காத்தா 2 வேணும். வெங்கட் பிரபு சார் மங்காத்தா 2 பண்ணணும். ஆமா கண்டிப்பா மங்காத்தா 2 வேணும். ஏகே சாருக்கு எப்படி வேணா நீங்க பண்ணுங்க. பட் ஆனா அதுல யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்பல்சரி. சோ மங்காத்தா 2 கம்பல்சரியா வேணும். ரிப்பீட் போட்டாங்க. மச்சி ஓபன் த பாட்டில் அந்த பாட்டை ரிப்பீட் போட்டாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரிப்பீட் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். மத்தபடி பெருசா ஐயோ ப்ரோ. அதாவது அஜித் சாரோட ரேசிங்க்கு இவனோட குரலுக்கு ஃபேனா மியூசிக்கு ஃபேனான்னு ஒரு 2 குரூப் இருக்காங்களா, அந்த மாதிரி அஜித் சாரோட பைக் ரேசிங்க்கு ஒரு குரூப் இருக்கு ஃபேனா. அதே மாதிரி அவரோட ஆக்டிங்க்கு ஒரு இது இருக்கு. வரலாறுல பார்த்தது அவரோட இந்த நெகட்டிவ் ஷேடு எந்த நடிகருக்குமே வராது. இப்ப ரஜினி சார் நடிக்கிறாரு, விஜய் சார் நடிக்கிறாருன்னா ஒரு கேரக்டர் நல்லவன், ஒரு கேரக்டர் கெட்டவன். இப்ப எந்திரனா இருக்கட்டும், கோட்டா இருக்கட்டும். இது அப்படி கிடையாது. ஒரு மனுஷன் 50வது படம் இந்த உலகமே நம்மளை பாக்குது, நம்ம ஏன் பாசிட்டிவா பண்ணலாம் பண்ணிட்டு போயிடலாம். அவர் எதை பத்தி கேர் பண்ணல. அவரோட முடிக்கு எப்படி டை அடிக்க மாட்டாரோ அந்த மாதிரிதான் எதை பத்தி கேர் பண்ண மாட்டாரு. அவர் பாட்டு வந்தாரு, வேற லெவல்ல ஒரு ஷேடு. வலைப்பேச்சு என்ன மேட்ருனா, அவங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் தேவைன்னா ஏன்பா இந்த டிஷர்ட்டை நாங்க போய் கஸ்டமைஸ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வரோம், நீங்க கேட்டீங்கன்னா எங்களால ஒரு கிரவுட் ஃபண்டிங் பண்ணி உங்களுக்கு தர முடியாதா? அப்போ அஜித் சார் சைட்ல இருந்து காசு வரலன்றதுக்காக வலைப்பேச்சு என்ன பண்றாங்கன்னா திட்டுறது. அஜித்துக்கு மார்க்கெட் இல்லை. நான் கேட்கறேன், அந்த பிஸ்மியா அந்த ஒருத்தர் ஒரே ஒரு டிக்கெட், ஒன்லி ஒன் டிக்கெட், நான் மெயின் ஸ்கிரீன் வேணாம், செகண்ட் மெயின் ஸ்கிரீன் வேணாம், கடைசியா 6வது 7வது ஒரு ஸ்கிரீன் இருக்குல்ல, அந்த ஸ்கிரீன்ல கொஞ்சம் இது மட்டும் வாங்கி கொடுங்க டிக்கெட். மார்க்கெட்டே அஜித் சாருக்கு இல்லையாமா? இல்லாம தான் 2025ல கூலியை விட தமிழ்நாட்டுல அதிக கலெக்ஷன் பண்ணுச்சா? குட் பேட் அக்லி சும்மா ப்ரோ. ஏதாவது என்னன்னா அந்த மனுஷன் இவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு 3 படம் குப்பையா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு டக்கு டக்குன்னு பண்ணி காசு சம்பாதிக்கிறதுலாம் இல்ல. அவரோட வேலை ஒரு நல்ல படம், இன்னொரு பக்கம் ரேசிங். அவரோட மைண்ட் அவர் பக்கம் எல்லாம் போகவே முடியாது. இந்த குறை சொல்றவங்க எல்லாம் கடைசி வரலாம் குறைதான் சொல்லிட்டு இருக்கணும். அதனால கேம்பா குடி, ஜாலியா இரு. குடிக்க முடியலையா எங்க ஏகே சாரோட போஸ்டருக்கும் பேனருக்கும் கட் அவுட்டுக்கும் அதை அபிஷேகம் பண்ணிட்டு போ. அதை விட்டு தேவையில்லாத பேசிட்டு இருக்காதீங்க. ஏகே தான் மொத்த தமிழ்நாடும் அவரு தாண்டான்ற மாதிரிதான் ஏகே. என்னைக்குமே தமிழ்நாட்டுல தளபதி தலைவர் 3 பேருக்குமே என்னைக்குமே ஒரு மாஸ் இருக்கும். 3 பேர் ஃபேன்ஸும் ஒத்துமையா தான் இருக்காங்க.
டாக்ஸிக்கா இருக்கிறவங்களாம் தட்டி விடுங்க. எந்த படம் ரீரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்? கேட்டீங்க பாருங்க, வரலாறுன்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தை தயவு செய்து ரீரிலீஸ் பண்ணுங்க. இந்த காட்டின நெகட்டிவ் ஷேட்லாம் அங்க பார்த்த நெகட்டிவ் ஷேடு அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா இருக்கும். ஒரு வெறித்தனமா, அதாவது ஆரம்பம் எல்லாமே பண்ணுங்கன்ற, ஆரம்பம் வீரம் என்ன இருந்தால் எல்லாமே பண்ணலாம். பட் வரலாறுக்கு வெயிட்டிங். வரலாறு பில்லாக்கு வந்து ஒரு கிராண்ட் ரிலீஸ், சூப்பர் கிராண்ட் ரிலீஸ். இதுதான் கிராண்ட் ரிலீஸ். அவனோட ஒட்டுமொத்த வேர்ல்டு வைடு நல்ல கிராண்ட் ரிலீஸ். கலெக்ஷன் அடிக்க போது பாருங்க, அப்படி ஒரு கலெக்ஷன் வரும். 500 கோடின்றது டயலாக் கேட்கும்போது எப்படி இருக்கு ஸ்கிரீன்ல? 500 கோடிடா அப்படின்னுவாரு. எனக்கு தொண்டை போயிடுச்சு. இல்லைன்னா அந்த வாய்ஸ் லைட்டா கொஞ்சம் மாடுலேஷன் எடுக்கலாம். ஏய், ஒரு பொண்டாட்டி போனா 1000 பொண்டாட்டி கிடையாது. இதெல்லாம் வந்து வெறி ஆயிட்டாங்க எல்லாம். ஒரு மாதிரி இந்த மனுஷன் மணி மணி மணின்னு ஒரு ஒரு வெறித்தனத்தை காமிச்சு விட்டாரு அந்த அளவுக்கு. அதே மாதிரி இனி வர படங்கள்ல அஜித் சாரு கொஞ்சம் அந்த காரு பைக் எல்லாம் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணோம். அது பார்க்கவே வந்து அவ்வளவு ஜாலியா இருக்கு. அதனால பட்ட சம்பவம் ப்ரோ, சம்பவம். அடுத்ததெல்லாம் கூட்டம் பிச்சிக்கும்.